ஹாய் நண்பா, சிட்டி யூனியன் பேங்க்ல இருந்து 2026 ஜாபுக்கான அப்ளிகேஷன் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். எனி டிகிரி படித்தவங்க எலிஜிபிள் தான். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் அப்ளை பண்ணுறதுக்கும் இங்கே நிறைய ஜாப் இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. முழு தகவலை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். டாட்டாவுடைய டிசிஎஸ் உட்பட விப்ரோ, காக்னிசன்ட் இந்த மாதிரி பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸில் இப்போ ஆட்களை எடுக்கிறாங்க. எடுக்க போகிறாங்க. சரி, நம்மளை எடுத்துப்பாங்களா? நிச்சயமாக எடுத்துப்பாங்க. அவங்க ப்ராஜெக்ட்ஸுக்கு நம்ம யூஸ் ஆனால் எடுத்துப்பாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது? இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் இந்த ஃப்ரீ கரியர் செஷனுக்கு மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஐடி கம்பெனி ப்ராஜெக்ட்ஸ்க்கு தேவையான கரண்ட் டெக்னாலஜிஸ் லைக் ஜாவா, ஃபுல் ஸ்டாக், யூஐ யூஎக்ஸ், ஏஐ, டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே முற்றிலும் தமிழில் சொல்லி கொடுக்குறாங்க. எனி டிகிரி முடிச்சும் இன்னும் உங்களுக்கு வேலை கிடைக்கலையா? எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அதுவும் ஆன்லைன் மோடா இருக்கிறதுனால உங்க கையில ஒரு ஸ்மார்ட் போன் இருந்தாலே போதும், ஈஸியா கத்துக்கிடலாம். இவங்க கிட்ட இதுக்கு முன்னாடி படிச்ச பசங்க பிளிப்கார்ட், பேபால், ஃப்ரெஷ்ஒர்க் போன்ற கம்பெனிஸ்லயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்ல போனா இவங்களே 200+ கம்பெனிஸ் கூட ஹைரிங் பார்ட்னர்ஸா இருக்காங்க. ரொம்பலாம் யோசிக்காதீங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஒரு ஃப்ரீ கரியர் செஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அவங்களே உங்களுக்கு கால் பண்ணி ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. கமிங் பேக் டு த நோட்டிஃபிகேஷன், சிட்டி யூனியன் பேங்க்ல இருந்து இப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. மல்டிபிள் ரோல்ஸுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணுறதுக்கு தனியாக வேலை வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் அப்ளை பண்ணுறதுக்கு தனியாக வேலை வாய்ப்பு இருக்குது. இந்த ஜாபுக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய சிட்டி யூனியன் பேங்க்கில் தான் வேலை வாய்ப்புங்க. அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஸ்டெப்பை நீங்கள் கிராஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் பர்சனல் டீடைல்ஸ் கொடுக்கணும், எஜுகேஷனல் டீடைல்ஸ், அதுக்கப்புறம் லொக்கேஷன், எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறது, எம்ப்ளாய்மெண்ட் டீடைல்ஸ் அண்ட் இதில் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டேப் கொடுத்துருப்பாங்க. இந்த ரெஃபரன்ஸை எப்படி கொடுக்கறதுன்னு சொல்கிறேன். ஃபைனலாக அதர் டீடைல்ஸ் கொடுத்துட்டு அப்ளிகேஷனை ப்ரிவியூ பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தாலே போதுங்க. நிறைய ஜாப் ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரெஷர் அப்ளை பண்ணக்கூடிய ஜாப் பார்த்துடலாம். ஃப்ரெஷர் அப்ளை பண்ணுறதுக்கு ரிலேஷன்ஷிப் மேனேஜர் ஜாப் இருக்கு. இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர் வித் கிராஜுவேஷன், அதாவது எனி டிகிரி எனி டிசிப்ளின்ல படிச்ச ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க போஸ்ட் கிராஜுவேஷன் பிஜி டிகிரி படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். குறைந்தது 22 வயது கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதிகபட்சம் 27 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுடைய டிகிரியில் 60% மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும். இதை விட நீங்கள் அதிகமாக வாங்கியிருந்தா ஓகே, ஆனால் 60க்கு கீழே வச்சுருக்கீங்க அப்படின்னா நாட் எலிஜிபிள். டிகிரி வந்து கரஸ்பாண்டன்ஸாக டிஸ்டன்ஸ் எஜுகேஷனாக நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா நாட் எலிஜிபிள். ஃப்ரெஷர் அப்ளை பண்ணக்கூடிய இந்த ஜாபுக்கு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட், அதை ஃபாலோ பண்ணி இன்டர்வியூ இருக்கும். ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் அப்ளை பண்ணக்கூடிய ஜாபுக்குலாம் ரிட்டன் டெஸ்ட் கிடையாது. டேரெக்டாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ மூலமாக ஹையர் பண்ண போகிறாங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் அப்ளை பண்ணுறதுக்கான ஜாப் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனி டிகிரி எனி டிசிப்ளினில் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 24 வயதுலேருந்து 30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எலிஜிபிள் தான். இந்த ஜாப் அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல் கேட்டகரியில் வர்றதுனால குறைந்தது 3 வருடங்கள் பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கனாலும் இருக்கலாங்க. நம்ம தமிழகம் முழுவதும் 38 மாவட்டங்கள் வரையாக இருக்கக்கூடிய சிட்டி யூனியன் பேங்க்ல உங்களுக்கான வேலை வாய்ப்பு இருக்குதுங்க. ஸோ இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் ஜாபுக்கெலாம் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து கேண்டிடேட்டுடைய ப்ரொஃபைலை எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ மூலமாக ஹையர் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரான்ச் மேனேஜர்ஸ் இல்லைனா டெபுட்டி மேனேஜர்ஸ். இந்த ஜாபுக்கு எனி டிகிரி படித்தவங்க எலிஜிபிள் தான். 25லேருந்து 40 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். குறைந்த அளவு 5 வருடம் பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதுக்கப்புறம் ரீஜனல் டெவலப்மெண்ட் மேனேஜர்ஸாக இருக்கட்டும், அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர்ஸாக இருக்கட்டும், இந்த ஜாபுக்கும் எனி டிகிரி படித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் குறைந்தது 20 வருடங்கள் 15 வருடங்கள் வரைக்கும் பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 3 வருடங்கள் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா, நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். எக்ஸாம் இல்லாமல் இன்டர்வியூ மூலமாக வேலைக்கு போகலாம். ஃப்ரெஷராக இருக்கிறவங்க ரிலேஷன்ஷிப் மேனேஜர் ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்க. ரிட்டன் டெஸ்ட் அதை ஃபாலோ பண்ணி இன்டர்வியூ கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு ஜாப் கிடைக்கும். இந்த வெப்சைட் பார்க்கக்கூடிய லிங்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன். ஃபுல்லாக டீட்டெயில்ஸை செக் பண்ணி பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டட் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுல இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் டீடைல்ஸ், கல்வி தகுதி, லொக்கேஷன், எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க, எம்ப்ளாய்மெண்ட் டீடைல்ஸ், இதெல்லாம் நீங்கள் எல்லாருமே தெளிவாக கொடுத்துருவீங்க. இதில் ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னா ரெஃபரன்ஸ். இந்த ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா உங்களை பற்றின ரெஃபரன்ஸ், அதாவது ஒரு 2 பேருடைய ரெஃபரன்ஸ் டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க. இப்போ நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் படித்த காலேஜில் உங்களுடைய ஹெச்ஓடி நேம், அவங்களுடைய காண்டாக்ட் நம்பரை நீங்கள் ரெஃபரன்ஸில் கொடுக்கலாம். இல்லை வேற யாராவது உங்களுடைய பிளட் ரிலேஷன் இருக்கக்கூடாது, பிளட் ரிலேஷன் அல்லாத வேற யாராவது உங்களை ரெஃபரன்ஸ்க்கு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய காண்டாக்ட் டீடைல்ஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம்.
நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு யாரை கொடுக்குறீங்களோ ஜஸ்ட் அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் ரெஃபரன்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ண கம்பெனியில் உங்களுக்கு சீனியர் இருப்பாங்க, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரி இருப்பாங்க, அவங்களுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு கொடுக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா உங்களுடைய நன்னடத்தையை ஒரு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனுக்காக பேங்க் சைடில் இருந்து அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்காக தான் இந்த ரெஃபரன்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. மற்றபடி இது ஜஸ்ட் சிம்பிள் தான். டீட்டெயில்ஸை தெளிவாக கொடுத்துட்டு அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுங்கள். பிஃபோர் அப்ளிகேஷன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஜாபுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் நான் சொல்லிட்டேன். ஃப்ரெஷருக்கு எக்ஸாம் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்க்கு எக்ஸாம் இல்லாமல் இன்டர்வியூ மூலமாக ஹையர் பண்ண போகிறாங்க. அப்போ இதில் யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இமெயில் மூலமாக ஃபர்தர் கம்யூனிகேஷன் இருக்கும். அப்ளை பண்ண எல்லாருக்கும் இமெயில் வராது. ஸோ ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுக்கு மட்டும்தான் இமெயில் மூலமாக ஃபர்தர் கம்யூனிகேஷன் இருக்கும். அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கும் ஃபீஸ் கிடையாதுங்க. ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க இந்த ஜாபுக்கு அப்ளிகேஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.